ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு வக்ர பெயர்ச்சியோட பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வந்து குரு வக்ரம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி குரு வக்ர நிவர்த்தி, அதாவது 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் வந்து உங்களுக்கு வக்ரத்தில் தான் இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு தான். அவர் 6ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. 6ஆம் இடத்துல வக்ரமாகி உங்களுக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த வக்ர பார்வை வந்து என்னன்னா எக்கனாமிக்கலா உங்களுக்கு நல்ல குரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் சுக்கிரனோ குருவோ 10ஆம் அதிபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருக்கு அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கோச்சாரத்தில் கேது இருக்காரு தொழில் ஸ்தானத்தில். இந்த கேது வந்து வக்ர கிரகம் தான். ராகு கேதுக்கள் எப்போவுமே வக்ரமான கிரகங்கள் தான். அந்த வக்ர கிரகத்தை குரு வக்ரமாய் பார்க்கும்போது தொழிலில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் தடைகள் எல்லாமே விலகிருங்க. அந்த தடையோ ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு முடக்கடியாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே விலகிரும். தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இந்த 4 மாத காலகட்டங்கள் வந்து அதுக்கு சிறப்பான காலகட்டங்கள் தான். இதுக்கு இடையில உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் கோச்சாரத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவரே 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த வக்ர பார்வைங்கிறது எக்கனாமிக்கலை க்ரோத் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள செய்வாருங்க. உங்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு, அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றதுக்கு இதுவரைக்கும் ஏதாவது தடைகள் இருக்குது, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுல ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான காலகட்டம் தான் இது. சரியாக கிடச்சிருங்க. ஆல்ரெடி வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க வேறு இடத்துல, அதாவது ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் மாதிரி வந்து ஓப்பன் பண்ணணும், பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு வக்ரம் பெயர்ச்சி காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி லோன், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோனுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்காக லோன் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த என்ன விஷயத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சோ அதை வந்து கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வக்ர காலங்களில் அது மீண்டும் கிடைக்கும். இது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சூப்பர் காலம். திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் நம்ம வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வரும். அதை உடனடியாக ஏற்றுக்கங்க. தொழில் வேறு பக்கம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம், தொழிலுக்கான இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலே சில பேர் வந்து வேறு தொழில் மாற்றங்கள் இந்த வக்ர காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு அது நடக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப, அதாவது நல்ல இதுதான். இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும். கையெழுத்து போடுறது, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப கவனத்தோடவும் விழிப்புணர்வோடும் இருந்துட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள் தான். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வக்ர காலங்களை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, பேங்கிங்க்கு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு விஷயம்னால சின்ன 1 மார்க் 2 மார்க் இதில் போயிருக்கும். பட் ஆனால் இந்த டைம் நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. கூடுதல் கொஞ்சம் முயற்சி தான் போடணும். படிப்பில் வந்து ஆர்வம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து ஆர்வம் எடுத்து நீங்கள் அதை படித்தா மட்டும்தான் லைஃப்பில் முன்னேறி வர முடியும். படிப்பில் ஆர்வம் குறையும், டைவர்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. படித்தா மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் சொல்லி பார்த்தா மட்டும்தான் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார ரீதியாக மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து
அ படிப்பு, அதே மாரி வந்து ஹெல்த் இதுலலாம் ரொம்ப பார்த்துக்கணும். வழக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ல அதாவது ஏதாவது வந்து வழக்கு இருக்குது உங்களுக்கு. கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அது இதுவரைக்கும் பெண்டிங்கா இருந்துட்டுருக்கும் இல்லையா? இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அல்லது வந்து நீங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உங்க மேல ஒருத்தவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருப்பீங்க. சமரசமா பேசி அத முடிவு பண்ணிடலான்னு. பட் ஆனா இந்த காலகட்டங்கள்ல அத ட்ரை பண்ணுங்க. முன்னாடி வராதவங்க, இப்போ நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னா வருவாங்க. அத பேச்சுவார்த்தை மூலியமா ச அதாவது சமமா போயிரலாம். அதாவது சமாதானமா போயிரலாம்னு வச்சுக்கோங்களேன். முக்காவாசி வந்து தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்க வந்து அவங்களுக்கு அதிபதி குருவா இருக்கனால, கோர்ட்டு கேஸ் அப்படிங்கும்போது உங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலும், வழக்குகள் வந்து இழுத்துக்கிட்டே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும், எப்பவுமே சமாதானமா பேசி 2 பேத்துக்குமே சுமூகமா முடியிற மாரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, அதுல ஈஸியா நீங்க ஜெயிச்சிற முடியும். ஏதாவது வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வக்ர காலங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முக்கியமா கணவன் மனைவி உறவுகள்ல வந்து பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடம். அதனால சண்டை சச்சரவுகள் இல்லாம சமாதானமா போறது தான் ரொம்ப நல்லது. அதாவது வக்ரமா இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். 6ஆம் இடத்துலருந்து 2ஆம் இடத்த பார்க்குது இல்லையா? அப்போ குடும்பத்தில சண்டை சச்சரவுகள் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கைகள குடுத்துரும். ஸோ, அதனால இந்த காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அமைதியா போறது தான் ரொம்ப நல்லது. உங்க மேல தப்பே இல்லைனாலும் இந்த 4 மாச காலங்கள் வந்து அமைதியா போய்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மைண்டு சரியில்ல அப்படின்னா வண்டிய எடுக்காதீங்க. செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. நல்ல மனநிலையில இருக்கும்போது மட்டும் வண்டிய ஓட்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்த பார்க்குறாரு. இந்த வக்ர காலகட்டங்கள்ல வந்து மருத்துவ செலவு வந்துரும். தேவையில்லாத மருத்துவ செலவு உங்களுக்கு நல்ல பணம், காசு வரும்போது, அந்த பணங்காச வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட்ட வந்து பெருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க செய்யக்கூடிய சிறு அலட்சியத்தினால அது மருத்துவ செலவோ அல்லது வீண் விரயமாகி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களுக்கு இது ஒரு நல்ல டைம் தான். ஏற்கனவே சொன்ன மாரி குடும்பத்தில அனுசரிச்சு போணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். வக்ரகுரு 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்த பார்க்கறதுனால, நீங்க எப்பவுமே அமைதியா இருக்க டைப்பா இருந்தா கூட, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவை சந்திராஷ்டம தினங்கள்ல வந்து கோவம் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைய விட்டுருவீங்க. அந்த வார்த்தையவே ஆப்போசிட் ஆள் புடிச்சுக்குவாரு. அது உங்களுக்கு பெரிய சண்டை சச்சரவுகள்ல போய் முடியும். தேவையில்லாத தேர்ட் பெர்சன் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப்ல இன்டர்ஃபை ஆகாம பார்த்துக்கிறது, உங்களோட மன வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, உங்களோட லைஃப்க்கே அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க தொழில் ரீதியா உங்க பெண்கள் வந்து இதுவரைக்கும் ஏதாவது சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த காலகட்டங்கள்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க நிறுத்தி நிதானமா செயல்படணும். உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த 3 மாசம், 4 மாசத்துக்குள்ள கண்டிப்பா வரும். அத பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நெனச்சு, சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அத பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நெனச்சு நீங்க ட்ரை பண்ணும்போது, அது பெரிய லெவல்ல சக்சஸ கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அமைதியா செல்லணும். அதாவது பிரஸ் பீப்பிள் அதாவது மீடியா இதுலலாம் நீங்க பேட்டி குடுக்கும்போது, நீங்க என்ன வார்த்தைகள் பேசுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பேசிங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு எந்த தீங்குமே வராது. ஏன்னா வாக்குஸ்தானத்த வந்து வக்ரகுரு பார்க்கறனால, எல்லாமே வந்து நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல தான் இருக்குங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் குரு வந்து வக்ரமான இந்த காலத்துல வந்து ரொம்ப பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.